கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிற ஜெபம், ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஜெபத்தை நம்ம பண்ண போகிறோம். எல்லா ஜெபநேர குடும்பத்தாருக்கும் ஒரு விசை கூட அன்பின் வாழ்த்துகள். புதிதாக இணைந்த புதிய ஜெபநேர குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துகள். தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பண்ணுகிற ஜெபம் நம்ம வாழ்க்கையை திருப்பி போடுகிற ஜெபமாக இருக்கும். இது உங்கள் இருதயத்தில் பதிய பண்ணுகிற பரிசுத்த ஆவின் வல்லமையை கொண்டு வருகிற ஒரு வல்லமையான ஜெபம். எல்லாரும் நம்ம இணைந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரதற்கு வசனத்தை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவ ஜனங்களே, நம்ம திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இணைந்து ஆலோசனைகளை கேட்டு ஜெபிக்கிறோம். திங்களும் வெள்ளியும் நம்ம ஒரு வல்லமையான ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். அநேக ஆத்துமாக்களுக்கு அது விடுதலை கொண்டு வருகிறது. இன்னைக்கு ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிற ஜெபம். வேதத்தில் ஆசீர்வாதத்திற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. தாவீது ராஜா அதை என்ன சொல்லுகிறாருன்னா பந்தின்னு சொல்லுகிறாரு. சங்கீதம் 23:5 இவ்வாறாக சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. எப்படி சொல்லுகிறார் பாருங்களேன், எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தேவ ஜனங்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அவர் உங்க மேப்பனா இருப்பாரு. அவர் உங்களை வேதனையான பாதைகள்ல நடத்தி சென்றாலும், உங்க ஆத்ம மரண இருள்ல போயிட்டு வந்தாலும் அவர் உங்களுக்கு நல்ல மேப்பனா இருந்து புல்லுள்ள இடங்கள்ல கொண்டு வருகிறது அப்பாவுடைய கடமை. இன்னைக்கு உங்க பிள்ளைகளை குறித்து, இல்லை உங்க பெர்சனல் லைஃப், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து, வேலையை குறித்து, இல்லை திருமண வாழ்க்கை குறித்து, இல்லை குழந்தை செல்வத்தை குறித்து, இல்லை உங்க பிசினஸை குறித்து, ஏதோ ஒன்றை குறித்து உங்க இருதயம் பாரம் கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டு சொல்லுகிறாரு, அந்த பாரம் உங்களை அழுத்தி அது கவலையா மாறுச்சுன்னா உங்களை ஜெபிக்க விடாது. நீங்க தேவ சமூகத்துல சந்தோஷமா இருக்க முடியாது. ஆண்டவரை நீங்க பிளாக் லைட்ல பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆண்டவர் உங்களுக்கு இருண்டுருவாரு. நீங்க ஆண்டவரை ஒரு தவறான பிம்பத்தினால் பார்க்க ஆரம்பித்து விடுவீர்கள். அதனால தேவ ஜனங்களை, இன்னைக்கு வசன ஆதாரத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு பேரும் ஆவியில இணைந்து ஜெபிங்க. ஜெபநேர குடும்பத்தார் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எங்கேயுமே தடைப்படாது. நீங்க இருக்கிற இடத்துல, உங்க வீட்டுக்குள்ளாடி, உங்க பெட்ரூம்ல கூட நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம், இல்லை மாடியில நடந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம், இல்லை பஸ்ஸுலையோ ட்ரெயின்லையோ இல்லை ஃப்ளைட்லையோ எங்கனாலும் இருந்து இந்த வசனங்களை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். என்னைக்கோ ஒரு நாள் கூட இதை கேட்கலாம், லைவ்ல கூட கேட்காம இது முடிந்த பிறகு கூட கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை உங்களை மூடுகிறத நீங்க உணர்வீங்க. உங்க அறையில ஒரு நபர், அந்த 3 பேர் மத்தியில, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மத்தியில ஒரு 3வது நபர் மத்தியில ஒரு 4வது நபராக ஒருவர் வந்தது போல உங்க வீட்டுக்குள்ள ஒருவர் வருகிறத உணர முடியும். உங்க சூழ்நிலைகளை தலைகீழ திருப்பி போடுகிறத உங்களால உணர முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஜெபத்தை இணைந்து பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பந்தி உண்டாகும். தானியேலை பாருங்க, சிங்க கபில தூக்கி போட்டாங்க. ஆனா குறிப்பிட்ட நேரத்துல கர்த்தர் அப்படியே தலைகீழ திருப்பி தானியேலுக்கு ஒரு பந்தியை உருவாக்குனாரு. அக்னி ஜாலையில தூக்கி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போட்டாங்க. ஆனா ஆண்டவர் அப்படியே தலைகீழ திருப்பினார். ஒரு பந்தி உருவானது. அவர்கள் தலை உயர்த்தப்பட்டது. தாவீது ராஜா சொல்லுகிறார், சங்கீதம் 23:4 சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என் கூட இருக்கிறீர். உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும். அவர் நம்மளை தேற்றுவார். தேவ ஜனங்களே, உங்க குடும்பத்தை தேற்றுவார், உங்க பிள்ளைகளை தேற்றுவார், உங்க பேர பிள்ளைகளை தேற்றுவார், உங்க அம்மா அப்பாவை தேற்றுவார், உங்க குடும்பத்தை அவர் தேற்றுவார். எந்த மனுஷனும் தேற்றுவது இல்லை. எந்த மனுஷனும் உதவி செய்யாமல் இருக்கலாம், ஆனா கர்த்தரே தேற்றுவார். நீங்க மரண போராட்டத்தில் இருக்கலாம், இருளின் போராட்டத்தில் இருக்கலாம், ஒன்னும் மறந்துடாதீங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, என் சத்துருகளுக்கு முன்பதாக ஒரு பந்தி. எத்தனை பேர் சொல்றீங்க? என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஒரு பந்தி. ஒரு பந்தி எனக்கு ஆயத்தமா இருக்குது. என் தலை அபிஷேகம் பண்ணப்படும். எனக்கு ஒரு நல்ல பந்தி. எனக்கு ஒரு நல்ல பந்தி. டேபிள். என் டேபிள். ஒரு டேபிள் இருக்கு எனக்கு. ஒரு டேபிள் எனக்கு இருக்கு. ஒரு பந்தி இருக்குது. ஒரு பந்தி எனக்கு இருக்கு. அது யாருக்கு முன்னாடி தெரியுமா? அது யாருக்கு முன்னாடி தெரியுமா? என்ன பகைச்சவங்க முன்னாடி, என்ன பகைச்சவங்க முன்னாடி, என்ன ஒதுக்குனவங்க முன்னாடி, என்ன ஒதுக்குனவங்க முன்னாடி, என்ன தாழ்த்துனவங்க முன்னாடி, என் கூட ஆண்டவர் இல்லன்னு சொன்னவங்களுக்கு முன்னாடி, என் கூட ஆண்டவர் இல்லன்னு சொன்னவங்க முன்னாடி, நல்லா இருக்க மாட்டான்னு சொன்னவங்களுக்கு முன்னாடி, நல்லா இருக்கவங்க மாட்டான்னு சொன்னவங்க சபித்தவங்களுக்கு முன்னாடி, சபித்தவங்களுக்கு முன்னாடி, எப்பண்டா மரிப்பேன்னு சொன்னவங்களுக்கு முன்னாடி, எப்பண்டா மரிப்பான்னு சொன்னவங்களுக்கு முன்னாடி ஒரு பந்திய கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு பந்திய கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். தேவ ஜனங்களே, ஒரு ரகசியத்தை சொல்லி, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லி, உங்க ஆவிக்கு தேவையான, ஆத்மாவுக்கு தேவையான கடந்த நாட்கள் ஆண்டவர்
பிரத்யட்சமாக இடைப்பட்டு சொன்ன ஒரு வார்த்தையை உங்களோடு சொல்லி இந்த ஜெபத்துக்குள்ள நம்ம நுழைய போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கர்த்தர் இந்த வார்த்தையை உங்க இருதயத்துல பதிக்கணும்னு நினைக்கிறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க ஐ ரிசீவ், நான் பெற்றுக்கொள்கிறேன், இந்த வார்த்தையை இருதயத்துக்குள்ள போகும், அதை நான் இருதயத்துல விதைப்பேன்னு சொல்லுகிறோங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்களுக்கு ஆண்டவர் சில விஷயத்தை தராம இருக்கிறார்னா, ஏதோ ஒரு விஷயம் தடையா இருக்குதுன்னா, ஏதோ ஒரு விஷயம் தாமதமா இருக்குதுன்னா, ஆண்டவர் சொல்லுகிறாரு அந்த தாமதம் பாருங்களேன், ஆபிரகாமுக்கு 25 வருடம் தாமதம், ஈசாக்குக்கு 20 வருட தாமதம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருட தாமதம், அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு 12 வருஷம் தாமதம். இப்படி தாமதம் தாமதம் தாமதம். ஆனா இந்த தாமதத்தில் நேரத்தில் என் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நிறைய பேர் சொல்லுவாங்க, என் ஆண்டவர் தூங்குறாரா, என் ஆண்டவர் பார்க்கலையா, என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலையா? தேவ ஜனங்களே, அதெல்லாம் நீங்க நினைத்து கொண்டிருக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு தேவ ஆவியானவர் உணர்த்தினாரு. யாரெல்லாம் உபத்திரவத்தில் போய் கொண்டிருக்கிறாங்களோ 2 விஷயம் நடக்குது. ஒன்று, ஆண்டவர் உங்களை சுத்த பொண்ணா மாத்துகிறாரு. இன்னொன்று, கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா ஒரு பந்தி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க கஷ்டத்துல போய் கொண்டிருக்கும் பொழுது, நீங்க வேதனையில போய் கொண்டிருக்கும் பொழுது, உலகம் உங்களை வெறுத்து கொண்டிருக்கும் பொழுது, சூழ்நிலைகள் முடிந்தது நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தர் ஒரு பந்தியை ஏற்படுத்துகிறார். பேதுரு ஆசையாக ஆண்டவரை தேடி கடல்ல நடந்து ஓடி வந்தான். ஓடி வரும் பொழுது அவிசுவாசப்பட்டு முங்கினான். ஆனா அவன் முங்கி கொண்டிருக்கும் பொழுது சீசர்கள் எல்லாரும் பரியாசம் பண்ணியிருக்கலாம். ரொம்ப அவசரப்பட்டு ஓடினானே, முந்திரி கொட்டை மாதிரி ஓடினானே, இது தேவைதான் பரியாசம் பண்ணியிருக்கலாம், கூட உள்ளவங்களை நிந்திச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை பார்த்தாரு. மகனே, 12 சீசர்கள் இருக்கும் பொழுது நீ ஒருத்த மட்டும்தானே வேகமா என்ன பார்க்க ஓடி வந்த, உன்னை இன்னைக்கு அவமானப்படுத்திட்டு இருக்கலாம். நீ விசுவாசத்துல கொஞ்சம் தளர்ந்து போயிட்ட, நீ கொஞ்சம் ஆழத்துல போயிட்டு இருக்க. ஆனா நீ இப்ப செஞ்சது தவறுதான். இப்ப நீ செஞ்சதுக்கு நான் உன் மேல கோவப்பட்டாலும் மனஸ்தாபப்பட்டாலும் நீ இறங்கி குதிச்சல்ல என்ன நம்பி, அதை நான் மறக்க மாட்டேன்னு சொல்லி இவன் முங்கி கொண்டிருக்கும் பொழுது பேதுருடைய சிந்தனையில ஓடிக்கொண்டிருக்கு, நான் முங்கி கொண்டிருக்கிறேன். ஆனா இயேசுனுடைய சிந்தனையில என்ன தெரியுமா ஓடி இருக்கும்? என் மகன் முங்கன, இந்த மகனை திரும்பி இதுல நடக்க வைக்கணும், அவனுக்கு ஒரு பந்தியை உருவாக்கணும், 11 சீசர்களும் திரும்பியும் பார்க்கணும். கர்த்தருக்காக ஒருத்தன் கால் எடுத்து வச்சு இறங்கினானா அந்த இடத்துல கர்த்தர் நிறுத்துவார்னு மத்த சீசர்களும் புரிந்து கொள்ளணும் சொல்லிட்டு எந்த கடல்ல முங்கினாரோ அந்த கடல்ல திரும்பி எழும்பி நடக்க பண்ணினார். தேவஜனங்களே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க உபத்திரத்துல இருக்கும் பொழுது அவர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். நீங்க வேதனையில இருக்கும் பொழுது அவர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். தாவீது ராஜா அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாரு, எல்லாம் செஞ்சு கொண்டிருந்தார். அவர் கஷ்டமான பாதையில போய் கொண்டிருந்தார். அண்ணமாருக்கு அரசாங்க வேலை. இவர் உபத்திரத்தில் இருக்கும் பொழுது, சிங்கத்திலிருந்து ஆடுகளை பாதுகாத்து கொண்டிருக்கும் பொழுது, கரடிட்டு இருந்து பாதுகாத்து கொண்டிருக்கும் பொழுது கேவலமாக சொல்றாங்க, ஊரெல்லாம் ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கிறான், மாடு மேய்க்கிறான், ஆடு மேய்க்கிறான், இப்படி ஒரு பட்டம் இல்லாதவன், அரசாங்கத்தில் வேலை இல்லாதவன், வீட்டில் கடைசி பையன், ஒன்னத்துக்கும் உதவாதவன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். இந்த உலகம் உங்களை அற்பமா பேசி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். வாசிக்கலாம். நம்ம வாசித்து ஜெபிக்க போகிறோம். 1 சாமுவேல் 16:13 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். அல்லேலூயா சொல்லலாமா தேவஜனமே? தினமும் ஆடு மேய்க்கிறது, தினமும் ஆடை பாதுகாக்கிறது, பேர் ஒரு மேப்பனா மாறிட்டு ஆண்டு பார்த்தார், மகனே நீ எனக்காக காத்திருக்கிற, நான் ஒன்ன மாத்துறேன். என்ன தெரியுமா மாத்தினாரு? அவன் மேப்பன் தான், அவன் மேப்பனாகவே இருந்தான். ஆனா ஆடுகளுக்கு பதிலாக ஆட்களை அனுப்பினார். ஆடுகளை மேய்த்தவன் இஸ்ரவேல் ஜனத்தை மேய்க்கிறவனா மாறினான். ஆடை மேய்க்கும் பொழுது ஆட்டு மேய்ப்பன், ஆனா ஆட்களை மேய்க்கும் பொழுது ராஜா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்க நிலைமைக்கு வித்தியாசத்தை தரப்போகிறார். இன்னைக்கு ஒரு போராட்டத்துல நீங்க இருக்கலாம், அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் திருப்பி விடுவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தெற்கத்தின் வெள்ளத்தை திருப்புகிறவர் என்னுடைய போராட்டத்தை திருப்புவார் சொல்லுகிறவங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, என் போராட்டம் திருப்பப்படும், தெற்கத்தின் வெள்ளங்கள் திருப்பப்படும். இன்னைக்கு நான் பார்க்கிற உபத்திரவம் திருப்பப்படும். என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். என்
தலை என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படும். என் பாத்திரம் நிரம்பி வழியோ, என் பாத்திரம் நிரம்பி வழியோ, ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். என்னை தொடரும். தேவஜனங்களை சங்கீதம் 23 ராஜா தாவீது சொல்லுகிறார், நன்மையும் கிருபை என்னை தொடரும். ஆமென். ஏதோ ஒன்று தொடருது. ஏன் தெரியுமா தொடருகிறது? 1 சாமுவேல் 16:13 போட்டிருக்கிறது. அந்த அபிஷேகம் வந்ததுல இருந்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தா. He was upon David. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இருக்கிறதுனால நன்மையும் கிருபையும் தொடரும். எல்லாரும் சொல்லுவோமா, பரிசுத்த ஆவியானவர் என் மேல இருக்கிறதுனால, என் வீட்ல இருக்கிறதுனால எனக்கு நன்மை தொடரும், எனக்கு நன்மை தொடரும், எனக்கு கிருபை தொடரும், எனக்கு கிருபை தொடரும். இந்த ரகசியத்தை தான் தேவ ஜனங்களே சங்கீதம் 23 சொல்றாரு, நன்மையும் கிருபையும் என்ன தொடருது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது, என் சத்துருக்கு முன்னாடி ஒரு பந்தி. ஆமென். தேவ ஜனங்களே, இந்த விசுவாச அறிக்கை எங்க கூட சேர்ந்து சொல்லுங்க. இதை ஜெபமாகவே சேர்ந்து சொல்லுங்க. நீங்க சோத்திரம் பண்ணி கொண்டு ஜெபத்தோடு நீங்க வெற்றியின் வீர வசனத்தை அறிக்கை பண்ணும் பொழுது, உங்க வாயை திறந்து டிக்ளேர் பண்ணும் பொழுது அங்க உருவாகுகிறது. ரோமர் 10:10 மறந்து போகாதீர்கள். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். If you believe, that is good. But when you confess, that will produce miracle, that will create the things. அதனால மறந்து போகாதீர்கள் நீங்கள் வாயை திறந்து அறிக்கை செய்கிறதை. சரி, இப்போ தாவீதினுடைய வாழ்க்கையில் ஆண்ட அபிஷேகத்தை கொண்டு வந்தாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் அண்ணமார் நிந்திச்சிருக்கிறாங்க, குடும்பம் நிந்திச்சிருந்தது தாவீத. அண்ணமாரெல்லாம் உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. தாவீது சத்ருவ போல பார்க்கப்பட்டிருப்பாரு, ஒதுக்கப்பட்டிருந்தாரு. அப்படிப்பட்டவருக்கு ஒரு ஆனந்த தைலம், ஒரு அபிஷேகம், ஒரு ராஜரிக அபிஷேகம். இன்னைக்கு யாரெல்லாம் குடும்பத்தால நிந்திக்கப்பட்டு யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறீங்களோ உங்களுக்காக நாங்க ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிங்க. ஆண்டவர் உங்க மேல கிருபையை இறங்க போகிறாரு. எல்லாரும் அப்படியே கேளுங்க, ஆண்டவரே, என் குடும்பத்தால நிந்திக்கப்பட்டிருக்கிறேன், என் உற்றார் உறவினரால நிந்திக்கப்பட்டிருக்கிறேன். உன் வீட்டாரை சத்துருன்னு சொன்னது போல பிசாசு அடிக்கடி என் குடும்பத்துல என் கணவர் மூலமாக, மனைவி மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, உற்றார் உறவினர் மூலமாக வந்து கொண்டே இருக்கிறான்பா. என்னை இதுல இருந்து காப்பாத்துன்னு கேளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். உங்கள் விசுவாசத்தை பார்த்து கொண்டிருக்கிறார், உங்க கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறார், உங்க மனவேதனையை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வேரையும் கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கை மாறி கொண்டிருக்கிறது. பெதஸ்தா குளத்துல தூதன் இறங்கின உடனே யாரெல்லாம் உள்ள வந்து விழுறாங்களோ அதுல முதல்ல விழுகிறவங்களுக்கு வாழ்க்கை மாறும். அதே போல தேவ ஜனமே, இன்னைக்கு இந்த செய்தியில யாரெல்லாம் நீங்க இந்த சத்தத்தை கேட்கறீங்களோ, ஒரு நபருக்கு அல்ல, இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் புரட்டப்படுகிறது, உயர்த்தப்படுகிறது, தலைகீழாக மாற்றப்படுகிறது, வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. தேவ ஜனமே, கர்த்தர் பந்தியை உருவாக்குகிறார். அப்ப கர்த்தர் அமைதியா இருக்கிறார்னா பந்தி உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒன்னும் செய்யாதது போல இருக்கிறார்னா பந்தி வருது. உங்க கூட உள்ளவங்களுக்கு எல்லாம் திருமணம் நடந்து கொண்டிருக்கும். உங்க கூட உள்ளவங்களுக்கு பிள்ளைகள் செல்வம் வந்து அது 1ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ் கூட போயிருக்கும். ஆனா உங்களுக்கு திருமண தடையா இருக்கலாம், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கலாம், உங்க கூட தான் கல்யாணம் நடந்திருக்கும், ஆனா அவங்களுக்கு குழந்தை பிறந்து இப்போ 10 வயசு ஆயிருக்கும், உங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்கலாம். ஆனா ஆவியானவர் சொல்றாரு, உலகம் பார்க்கிறது போல, மனிதன் பார்க்கிறது போல கர்த்தர் பார்க்கிறது இல்ல, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறாரு. ஆண்டவரை இவ்வளவு நாள் காத்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அது இதுவரை பார்த்திராத ஒரு பந்தி, நீ உன் கூட இருக்கிறவன் அனுபவித்திராத ஒரு பந்தியை நான் உனக்கு ஆயத்தப்படுத்துகிறேன் மகனே என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு பந்தி உருவாகுகிறது. ஏன் கர்த்தர் செய்யல? ஏன் தாமதிக்கிறார்? ஏன் நடக்கல? இது எல்லாத்திற்கும் ஒரே கேள்வி, ஒரு பந்தி, ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதை நீங்க தான் அனுபவிக்க போறீங்க. யாரு கஷ்டப்பட்டாங்களோ, யாரு வேதனைப்பட்டாங்களோ, யாரு விதைச்சாங்களோ அவங்க தான் அறுக்க போறாங்க. நீங்க பொறுமையா இருந்து விதைச்சீங்கன்னா நீங்க தான் அறுப்பீங்க. தேவ ஜனமே, விரைவாக அடுத்த ஒரு காரியத்தை நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்கலாம். நம்ம யோசேப்பு எல்லாருக்கும் தெரியும். அவன் குழியில் தூக்கி போடப்பட்டவன், தகப்பன் இல்லாமல் காயப்பட்டவன், உற்றார் உறவினர்களாலே மறுதலிக்கப்பட்டவன். அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஒரு பந்தியை வைக்கிறாரு. அந்த பந்தியில அவங்க அண்ணமாரெல்லாம் வந்து இருக்கிறாங்க.
யோசித்து பாருங்களேன். யோசேப்பு ஒரு காரியத்தை சொல்றார், அதை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 45:3. யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்ல கூடாமல் இருந்தார்கள். ஒரு காலத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினாங்க. இன்னைக்கு ஒரு வார்த்தை வெளியே சொல்றதுக்கு அவங்களுக்கு முடியல. அவங்க தொண்டை விக்கி போனது. வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றதுனால அவனுக்கு உத்தரவு சொல்ல கூடாமல் இருந்தார்கள். ஏன் தெரியுமா? இவர்கள் அந்நிய தேசத்திலிருந்து சாப்பாடு வாங்கிட்டு போலான்னு எகிப்துக்கு வராங்க. ஆனா இந்த எகிப்தையே ஆட்டி படைச்சு கொண்டு இருக்கிறது. ஒரு காலத்துல குழியில தூக்கி போட்டாருங்களே, அந்த யோசேப்பு அங்க இருக்கிறாங்க. அந்த யோசேப்பு தான் யாருன்னு காட்டும் பொழுது அவர்கள் வார்த்தை வராமல் தொண்டை விக்கினது. காரணம் என்ன தெரியுமா? யோசேப்பு யோசித்திருக்கலாம், ஆண்டவரை இத்தனை ஆண்டுகள் நான் உபத்திரவத்தில் இருக்கிறேனே, நான் குழியில இருக்கிறேனே, போத்திபாருடைய வீட்டில் கம்ப்ளைண்ட் எனக்கு வந்துச்சு, நான் சிறையில் இருக்கிறேனே, என்ன ஆண்டவரே செய்து கொண்டிருக்கிறீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டு சொன்னாரு, நான் உனக்கு ஒரு பந்தியை வைத்திருக்கிறேன். அந்த பந்தியினுடைய வசனம் தான் இது. சகோதரர்கள் வந்து பார்க்குறாங்க, எந்த சகோதரனை நிந்திச்சாங்களோ, குழியில தூக்கி போட்டாங்களோ, ஒரு பந்தியில அவன் உயர்ந்து இருக்கிறான். எல்லாருக்கும் சாப்பாடு போடுறான். எப்படி இருந்திருக்கும்? அவன் எல்லாருக்கும் பந்தியை போடும் பொழுது அவன் காசுல, அவனை கர்த்தர் உயர்த்தின உயரத்துல மத்த எல்லாம் தேடி வந்து சாப்பாடுக்காக நிற்கும் பொழுது இவன் சாப்பாடு போட்டான். தேவச்சனங்களை எல்லாரும் அப்படியே கண்களை மூடி செபிக்கலாம். ஆண்டவர் உங்களை உபத்திரவத்துல கொண்டு போறாரு தான் நீங்க நினைக்கிறீங்களே தவிர அவர் உங்களுக்கு பந்திய உருவாக்குறாரு நினைக்கல. தேவச்சனங்களே, இதை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, எல்லாரும் எங்க கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் உபத்திரவப்பட்டது உண்மைதான், நான் கஷ்டப்பட்டது உண்மைதான், நான் வேதனைப்பட்டது உண்மைதான், என்ன மிதித்தது உண்மைதான், என்ன புறக்கணித்தது உண்மைதான். ஆனா இது எல்லாம் உலகம் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது மறுபக்கத்துல கர்த்தர் எனக்கு ஒரு உயரத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு ஒரு உன்னதமான பதவி வைத்திருக்கிறார், ஒரு உன்னத அபிஷேகம் வைத்திருக்கிறார், ஒரு உயர்வை வைத்திருக்கிறார், ஒரு வல்லமையை வைத்திருக்கிறார், ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், ஒரு பதவியை வைத்திருக்கிறார், ஒரு பந்தியை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவச்சனமே? எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு ஒரு பந்தி, எனக்கு ஒரு பந்தி, என் உபத்திரவத்துக்கு ஒரு பந்தி, உபத்திரவத்துக்கு ஒரு பந்தி, காத்திருப்புக்கு ஒரு பந்தி, காத்திருப்புக்கு ஒரு பந்தி, என்னுடைய கஷ்டத்துக்கு ஒரு பந்தி, என்னுடைய கஷ்டத்துக்கு ஒரு பந்தி ஆண்டவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். prepare பண்றார். ஆண்டவர் prepare பண்றார். ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். இதை என் கண்கள் காணும். இது என் கண்கள் காணும். பிள்ளைகள் கண்கள் காணும். என் பிள்ளைகள் கண்கள் காணும். நாங்கள் அனுபவிப்போம். We will experience it. We will experience it. We will inherit it. We will inherit it. நாங்கள் அதை அனுபவிப்போம். நாங்கள் அதை அனுபவிப்போம். இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில். ஆமென். தேவச்சனங்களே, இன்னைக்கு ஆண்டவர் வேதத்துல பந்தியை அனுபவிச்சவங்களை குறித்து பேசுகிறார். பந்தின்னு சொன்னோன்னே சாப்பாடு மட்டும் நினைக்காதீங்க தேவச்சனமே. ஒருவேளை உங்களுக்கு ஒரு டிகிரி இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஒரு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஒரு ஊழியம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஒரு வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க, திருமணம் ஆகாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க, பிள்ளை இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க. எந்த கஷ்டமாக இருக்கட்டும் அதை தான் பந்தியா ஆண்டு தருவார். எது இல்லாமல் கலங்கி போய் இருக்கிறீங்களோ அந்த கண்களை தொடச்சி அந்த சிவந்த கண்களை ஆனந்த கண்ணீர் வடிய வைப்பாரு. இவ்வளவு நாள் அழுகையின் கண்ணீரா ஆண்டு ஆனந்த கண்ணீர் உங்களுக்கு வர வைப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிள்ளை இல்லைன்னு சொல்லி அழுதீங்களா? இனி பிள்ளையை பெற்று கையில கொண்டு வந்து அந்த ஆனந்த கண்ணீர் வர வைப்பார் தேவச்சனமே. திருமணம் ஆகலன் கண்ணீரோடு இருக்கிறீங்களா? நல்ல ஏற்ற துணையை கைகளை பிடிக்க வைத்து அந்த பிடிக்கும் பொழுது ஆனந்த கண்ணீரை கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வீடு இல்லைன்னு கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா? உங்களுக்கு தேவையான வீட்டுக்குள்ள உங்க கால்கள் மிதிக்கும் பொழுது அந்த மிதி அந்த முதல் கால் எடுத்து வீட்டுக்குள்ள வைக்கும் பொழுது கடந்ததை நினைத்து பார்ப்பீங்க. அப்படிதான் யோசேப்பு அழுகிறார். தாம் பட்ட கஷ்டத்தினால, தான் குடும்பத்தால பட்ட கஷ்டத்தினால அந்த பிள்ளைக்கு ஒரு பெயர் வைக்கிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 41:51. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். இது மூத்த மகனை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அவன் அந்த வேதனையை மறந்ததுனால ஒரு பெயரை எடுக்கிறான். ஆனா இரண்டாவது மகனுக்கு இன்னொரு பெயர் வருகிறது. வாசிக்கலாம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி. நல்லா யோசித்து பாருங்க, நம்ம எங்க வெட்கப்பட்டோமோ அங்க ஒரு பந்தியை உண்டாக்குனார்னு சொல்லி யோசேப்பு என்ன செய்கிறாரு? இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். தேவ ஜனங்களே, இன்னைக்கு நிறைய உபதேசம் இருக்குது, தேவன் உங்களுக்கு தரமாட்டார்னு. ஆனா நான் சொல்லுகிறேன், எதை
விதைக்கிறோமோ அதை அறுப்போம். நீங்க தேவனுக்காக கஷ்டப்பட்டீங்கன்னா உங்க முகம் சிரிக்கும். நீங்க தேவனுக்காக நீங்க வழிகளை சுமந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இம்மைக்குள்ள காரியம் என்ன தேவையோ அதை தந்து ஆசீர்வதிப்பார் தேவஜனமே. அதனாலதான் சொல்றேன், நீங்க கெட்டின வீட்டுக்குள்ள உங்க கால் மிதிக்கும். வீடு இல்லாம அழிஞ்சு தெரியுறீங்களா, கர்த்தர் எழுப்புவார். உங்க பிள்ளைகளை எழுப்புவார், உங்க குடும்பத்தை எழுப்புவார். வீடுகளை கட்ட உதவி செய்வார், ஊழியங்களை செய்ய உதவி செய்வார், ஊழியத்தை தாங்க உதவி செய்வார். எந்த கரத்துல இன்னைக்கு காசு இல்லாம இருக்குதோ எழுதி வச்சுக்கோங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க கையில காசுகள் வரும். தேவ ராஜ்யத்தை கட்ட, சுவிசேஷங்களுக்கு உதவ, உங்க குடும்பத்தை கட்ட, வீடுகளை கட்ட, பிசினஸ் செய்ய, ஏழைகளுக்கு உதவ, அந்த கையில காசு இனி வரும். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். பணம் பிரச்சனை இல்லைங்க, பண ஆசை தான் பிரச்சனை. வேதம் சொல்லுகிறது பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். money will be useful for everything, but the desire, but the bad desire of the money is very danger. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. நீங்க ஆசை இல்லாதவர்களாக, பணத்தின் மேல இச்சை இல்லாதவர்களா இருப்பீங்கன்னா நீங்க பணத்துல கண்டிப்பாக உங்க கைகுளிர் ஆண்டவர் தந்து உங்களை உயர்த்துவார். இன்னைக்கு அது இல்லாம தானே இருக்குது, அதை மொத்தமா தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பந்தி உருவாகி கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நம்ம ஒரு பந்தியை நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த சாப்டர் முக்கியமான சாப்டர். நம்ம எல்லாருக்குமே எஸ்தரை குறித்து நல்லா தெரியும். எஸ்தர் ஒரு தாய் தகப்பன் இல்லாத ஒரு பிள்ளை. மொர்தெகாயை பற்றியும் தெரியும். ஆண்டருக்காக உண்மையாக வாழ்ந்தவங்க. இவங்களுக்கு ஆண்டவர் ஒரு பந்தியை வச்சார். நம்ம இதை பார்க்க போகிறோம். இதை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவ ஜனங்கள் இந்த வசனங்களை கேட்கும் பொழுது எங்கள் கூட சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருங்க. வாசிக்கலாம். எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 1 முதல். ராஜாத்தியாகிய எஸ்தருடனே விருந்து பண்ண ராஜாவும் ஆமானும் வந்தபோது 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். பாருங்க தேவ ஜனங்களே, இது உண்மையாகவே ஒரு விருந்து. அதே நேரம் இந்த விருந்து ஆமானுக்கும் ராஜாவுக்கும் வைக்கப்பட்ட விருந்து. இந்த விருந்தில் ஃபிசிக்கலாக ராணி எதையும் சாப்பிட்டாங்களான்னு பார்த்தா சாப்பிடலை. அவங்க விருந்து செஞ்சு 2 பேருக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி கர்த்தர் ஒரு விருந்து வச்சுருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ ஜனமாகிய அந்த மொத்த யூத குலமும் கர்த்தருக்காக நின்றுச்சு. இந்த ராணி கர்த்தருக்காக நின்னாங்க. எஸ்தர் கர்த்தருக்காக நின்னாங்க. மொர்தெகாய் கர்த்தருக்காக நின்னாங்க. ஆனால் இந்த ஆமான் ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணான். அதில் மொர்தெகாயை போடணும்னு நினச்சான். மொத்த யூத குலத்தை அழிக்கணும்னு நினச்சான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம குடும்பத்தோடு அழியும் நினைக்கிற அந்தகார ஆவிகள் உண்டு. நம்மளை தூக்குல போடணும், நம்மளை அழிக்கும் நினைக்க பெர்சனல் ப்ராப்ளத்தை உண்டாக்குகிற ஆவி. பெர்சனல் அசாசினேஷன், மொத்த அசாசினேஷன். ஒரு கூட்டத்தை அழிக்கணும்னு நினைக்குது, நம்மளையும் அழிக்க நினைக்குது. நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்குது, நம்மளை அழிக்கணும்னு நினைக்குது. நம்மளை மொத்தமாக எராடிகேட் பண்ணணும்னு நினைக்குது. அதுதான் யூத குலம் மொத்தத்தையும் அழிக்கணும்னு நினைச்ச ஆவி. அது ஆமானுக்குள்ள புகுந்தது. அதே மாதிரி மொர்தெகாயை அழிக்கணும்னு நினச்ச ஆவி. ஆனால் மறந்து போனது, பூட்டு வெளியே இருக்குது, சாவி அரண்மனைக்குள்ளே இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எஸ்தரை ஒரு சாவியாக ரெடியாக்குனார். அவன் பார்க்கல, யூத குலத்தை பூட்டி போட்டுடலான்னு நினச்சான். மொர்தெகாயை பூட்டி அழிச்சிடலாம் நினைச்சான். அப்போ வெளியே பூட்டி கிடக்குது. ஆனால் திறக்கிற சாவியை கர்த்தர் அரண்மனைக்குள்ள வச்சார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமான காரியத்தை கர்த்தர் உருவாக்கிட்டாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான இடத்துல அவருடைய சாவியை வைத்திருக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய மனிதர்களை உங்களுக்கு உதவி செய்கிறதற்காக அந்த கம்பெனிக்குள்ள வச்சிருக்கிறார். உங்கள் திருமண வாழ்க்கை ஆசீர்வதிக்க ஒரு ஏற்ற நபரை, ஒரு சாவியை வைத்திருக்கிறார். உங்களுக்கு இப்போ பூட்டப்பட்ட நிலையில இருக்கலாம். நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்கள், நீங்க உபவாசித்து கொண்டே இருங்க, கர்த்தரை விசுவாசித்து கொண்டே இருங்க. கர்த்தர் ஏற்ற நேரத்துல சாவியை அனுப்புவார். ஆமென். இப்போ நம்ம இந்த வசனங்களை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். தேவ ஜனங்களே, ஒரு விருந்து நடக்கு. அந்த விருந்துல பார்த்தீங்கன்னா எஸ்தர் 2 பேருக்கு விருந்து பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று அந்த சதிகார ஆமான், இன்னொன்று ராஜா. இது விருந்து அவர்களுக்கு தான் உண்டான விருந்து. ஆனால் கர்த்தர் ஒரு விருந்து வச்சிருந்தார். அந்த விருந்தை அனுபவிக்கிறதுக்காக தான் எஸ்தர் ராணி ஒரு விருந்தே வச்சாங்க. அந்த பிசிக்கலான சாப்பாடை சாப்பிட்டது அவங்க, ஆனால் மன நிறைவான சாப்பாடு, ஆவிக்குரிய சாப்பாடை சாப்பிட்டது எஸ்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் நம்மளை காத்திருக்க வைக்கிறார்னா ஒரு விருந்து உண்டாகிறது. வேகமாக நம்ம அதை வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா
ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. பாருங்க, ராஜா வந்து கேட்டார், இந்த ஊர்ல பாதி நாள் தாரேன்னு சொல்லும் பொழுது ராணி கேட்கறாங்க, என் உயிரை தந்தா போதும், என் ஜனத்தினோட உயிரை தந்தா போதும். ராஜா ஒரு பெரிய திட்டத்தை கொடுக்காரு, ஆனா அவங்க கேட்கறாங்க உயிரை பாதுகாத்து கொள்ளுங்க. அப்ப ராஜா யோசிக்கிறாரு, என்ன உன் உயிருக்கு என்னமா ஆபத்து, நீ தான் இளவரசியாச்சே. அங்கதாங்க ட்விஸ்டே இருக்கு. சாத்தான் உயிரை எடுக்கலான்னு போராடி கொண்டு இருக்கிறான். ஆனா இது அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. வாசிக்க கேட்போம். எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி, எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாய் இருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள். அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஷ்வேரு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகர கொண்டவன் யார், அவன் எங்கே என்றான். அந்த துணிகரக்காரன் யாரு, அவன் எங்க இருக்கிறான்? ரெண்டே கேள்வி. தேவ ஜனங்களே, உங்களை இன்னைக்கு உபத்திரப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த துணிகரக்காரனாகிய பிசாசு, இன்னைக்கு உங்களை நிந்தித்து கொண்டிருக்கிற அந்த துணிகரக்காரன பிசாசு, அவன் யாருக்குள்ள புகுந்திருக்கிறானோ, அவன் அந்த பிசாசுக்கு இடம் கொடுத்த நபர்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாருங்களேன். இது பழைய ஏற்பாடு, அதனால இது மோசமா இருந்துச்சு. இது புதிய ஏற்பாட்டில் நம்ம இருக்கிறோம். நம்ம வாசித்த புத்தகம் பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாடுலையும் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு நியாயம் செய்வார். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த துணிகரம் கொண்டவன் யார், அவன் எங்கே, வேர் இஸ் ஹி அப்படின்னு கேட்கும் பொழுது வாசிக்கலாம். அதற்கு எஸ்தர், சத்துருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றார். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகில் அடைந்தார். பாருங்களேன், கர்த்தர் நமக்கு தயவு செய்தார்னா, நமக்கு ஒரு பந்தியை உண்டாக்குனார்னா, கர்த்தருடைய பந்தியில என்ன நடக்கும்னா, எதிரிகளுக்கு திகில் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய காரியம் நடக்கும். அது என்னென்ன காரியம் நடக்கும் நம்ம இப்ப பார்க்க போகிறோம். முதல் காரியம் திகில். எல்லாரும் சொல்லுங்க என் கூட சேர்ந்து, திகில் உண்டாகும். கர்த்தர் பந்தியை செய்தால், கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை கொண்டு வந்தால், முதல் காரியம் திகில் உண்டாகும். தேவ ஜனத்தை எதிர்க்கிறவங்களுக்கு திகில் உண்டாகும். இதை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சோத்திரத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. இதை கேட்கும் பொழுது அந்நிய பாஷையில ஜெபிங்க. இதை கேட்கும் பொழுது ஆவியில் நிரம்பி ஜெபிங்க. சோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் எப்படி உணர்த்துகிறாரோ ஜெபிங்க. நாங்க இந்த வெளிப்பாடுகளை சொல்ல சொல்ல தேவ ஜனங்களுக்கு இருதயத்தில் அது போய் பதியும். ஒரு எசேக்கியேல் ஜீவ வார்த்தையை சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார், உலர்ந்த எலும்புக்கு உயிர் உண்டானது. அதே போல இன்னைக்கு இந்த ஜீவ தீர்க்க தரிசன வார்த்தை வரும் பொழுது உங்க வாழ்க்கை டர்ன் அரவுண்ட் ஆகும், யூ டர்ன் ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதல் காரியம் திகில். அடுத்தது என்ன செய்கிறான்? இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ராஜா என்ன செய்கிறாரு? வெளியே ஒரு ரவுண்டு போயிட்டு வராரு. அவருக்கு மைண்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டு, என்னடா நம்ம இவ்வளோ நம்பிக்கையா இருந்து ராஜா கம்பீரத்தோடு ஒரு ஆமான நம்ம கூட வச்சிருந்தா, அவன் இவ்வளோ பெரிய சதியை உண்டாக்கிட்டான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கேட் வாக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன வாக்கு, அவன் வெளியே போயிட்டு உள்ள வரதுக்குள்ளாடி ராணியை அவன் பலவந்தம் பண்றான். ராணி இருந்த இடத்துல படுத்துக்கொண்டு மன்றாடி கேட்கிறான், அவன் உயிருக்கு பரிதாபப்படுகிறான். இப்ப என்ன நடக்குது? அவன் அப்படி செய்த உடனே ராஜா என்ன செய்கிறாரு? வாசிக்கலாம். 8வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும்போது என் கண் முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டுமென்று இருக்கிறானோ என்றான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்த உடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். மூடி போடுவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு விரோதமான வல்லமைகளுடைய கண் பார்வை செயலிழக்கும். ஒரு ஆளுடைய தலையை மூடி போட்டா என்ன ஆகும்? கண்ணு செயலிழந்துரும், வாய் செயலிழந்துரும், காது செயலிழந்துரும். அவங்களால பேச முடியாது, அவங்களால கேட்க முடியாது, அவங்களால பார்க்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு விரோதமான ஆவிகளை கர்த்தர் பந்தியை உண்டாக்கும் பொழுது கண்ணு குருடாகும், அவங்களால எதிர்த்து பேச முடியாது. இத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு விரோதமா பேசின அந்த நாவை கர்த்தர் மூடி போடுவார். கர்த்தர் பந்தியை உருவாக்கும் பொழுது காதை மூடி போடுவார். ஆனா காது கேட்கும்,
என்ன கேட்கும் தெரியுமா? அவனுக்கு மரண செய்தி, உங்களுக்கு கொண்டாட்டம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமானுக்கு கேட்டதெல்லாம் அவனை தூக்கு மரத்துல போடுங்க, அவனை அழியுங்க, அவனை கொல்லுங்க, இவன் தான் கள்ள, இவன் தான் திருட, இவன் தான் அந்த பிளாட் பண்ணவன், இவன் தான் அந்த கான்ஸ்பிரசியை உண்டாக்குனவன், இவன் தான் மோசம், இவன் தான் கல்பிரிட். அவனை குறித்து தான் மோசமான விஷயம் வந்ததே தவிர அவனை குறித்து கேட்டதெல்லாம் கெட்ட விஷயம். ஆனால் எஸ்தரை குறித்து கேட்கும் பொழுது, அவன் நினைக்கும் பொழுது, நம்ம சத்துருவோம் இவன் வாழ்வாங்க, நம்ம சத்துருவோம் இந்த குடும்பம் நல்லா இருக்குமே, இதை தான் அந்த சத்துருக்கள் கேட்பாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? துணிகரமாக பிசாசுக்கு இடம் கொடுத்த யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். துணிகரமாக பிசாசுக்கு இடம் கொடுத்த அனனியா சப்பீரால் மரித்து போனாங்க. இதே போல தேவ ஜனத்துக்கு விரோதமாக துணிகரமாக எழும்புறவங்களுக்கு என்ன நடக்கும்? அது நீங்களே புரிந்து கொள்ளுங்க. தேவ ஜனங்களே, இன்னைக்கு கர்த்தர் நமக்கு பந்தியை உருவாக்கும் பொழுது முதல்ல திகில் உண்டாகும், ரெண்டாவது முகத்தை மூடினார்கள். மூணாவது என்ன நடக்குன்னு வேகமா வாசிக்கலாம். 9வது வசனம். அப்பொழுது ராஜசகமத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்போனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டையில் நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். பாருங்களேன், இப்பதான் அந்த செய்தியை கொண்டு வரணுமா? 2 நாள் கழிச்சு கூட கொண்டு வந்திருக்கலாம். ஆண்டவர் அந்த டைமிங்ல அவங்க எதிரியை வெட்டும் பொழுது மொத்தமா வெட்டுவார். எல்லாரும் சொல்லுங்க, மொத்தமா வெட்டுவார். எதிரிகளை மொத்தமா ஒதுக்கி போடுவார். அந்தகார ஆவிகளை மொத்தமா வெட்டி போடுவார். வெள்ளிசுனை ஆவிகள் மொத்தமா வெட்டப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு மல்ல யுத்தம். ஆனா ஆவிக்குரிய உலகத்துல அந்தகார ஆவிகள் எழுப்பி நிற்கும். ஆனா ஆண்டவர் வெட்டும் பொழுது மொத்தமாக அதை நிர்மூலமாக்குவார். தேவ ஜனத்திற்காக, நீங்க முன்னேறி செல்றதுக்காக, நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக, நீங்க வாழ வேண்டியதற்காக கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. என்னைக்கு நீங்க காத்திருக்கிறீங்களோ, என்னைக்கு கர்த்தர் உதவி செய்யல நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு ஒரு பந்தி உருவாகிறத மறந்துடாதீங்க. வாசிக்கலாம் தொடர்ந்து. அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். பாருங்களேன், தூக்கு மரத்தில் தூக்கி போடுன்னு ராஜா சொன்னார். 3வது விஷயம், அந்த ஆவிகள் அதுக்கப்புறம் உங்களை தாக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க முகத்தை மட்டும் மூடி வச்சா போறாது. இனி அதை டெர்மினேட் பண்ணுங்க, கேன்சல் பண்ணுங்க. நவ் இட் ஷுட் வாண்ட் டு கேன்சல். இது அழிய வேண்டும். தேவ ஜனங்களை, உங்களை துரத்தி வருகிற ஆவிகள் கர்த்தர் உங்களுக்கு பந்தியை உருவாக்கும் பொழுது மொத்தமா அழியும். அது வரைக்கும் ஆண்டவர் கொஞ்சம் தாக்குதலை விட்டு வச்சிருப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க எகிப்துல இருக்கும் பொழுது அந்த பார்வோன்ட்ட போய் கேட்பாங்க. அவன் ஒவ்வொரு வாதம் வந்தாலும் விட மாட்டான். ஆனா கர்த்தர் ஒரு பந்தியை உருவாக்கணும்னு நினைக்கும் பொழுது செங்கடல்ல அவர்களை மொத்தமா அழிச்சார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு துரத்தி கொண்டு இருக்கிற ஆவிகள் மொத்தமா அழியும். துரத்தி கொண்டிருக்கிற தரித்திரம் மொத்தமா அழியும். துரத்தி கொண்டிருக்கிற குழந்தை இல்லாம மொத்தமா அழியும். துரத்தி கொண்டிருக்கிற எந்த சாபக்கட்டா இருந்தாலும் மொத்தமா அழியும். வாசிக்கலாம் கடைசி வரி. அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. புரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு ராஜாவுடைய உக்கிரம் தணிறதுக்கு எந்த நபர் எதிர்த்தானோ அவனை சீஸ் பண்ற வரைக்கும், அவனை எக்ஸிக்யூட் பண்ற வரைக்கும், அவனை டெர்மினேட் பண்ற வரைக்கும், அழிக்கிற வரைக்கும் ராஜாவுடைய கோபம் அமரல. நான் சொல்லுகிறேன், ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜாவாகிய அவருடைய கோபம் உங்களுக்கு பந்திய உருவாக்கி உங்களுக்கு விரோதமா எழும்புனுக்கு முன்னாடி உங்க தலையை அபிஷேகம் பண்ணி உங்களை உயர்த்துவார். நான் முன்னாடிலாம் யோசிப்பேன், ஆண்டவர் தான் மாம்சத்துல பெருமை பாராட்டுகிறவர் அல்லையே. ஆண்டவர் மாம்சத்தில் உங்களை பெருமை பாராட்ட சொல்லலை, அவரே உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களை நிந்தித்தவர்கள் மத்தியில் உயர்த்துகிறார். உங்களை வேதனைப்படுத்துறவங்க மத்தியில் உயர்த்துகிறார். இது அவருடைய சித்தமா இருக்கிறது. தேவ ஜனமே, இன்னைக்கு இதெல்லாம் கேட்டிருப்பீங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்றது ஒன்னே ஒன்று, நீங்க காத்திருக்கிறீங்கன்னு நினைச்சு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு நினைக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என் மகன் 10 வருஷமா காத்திருக்கிறானா, நான் 10 வருஷம் பந்தியை உருவாக்கி இருக்கிறேன். என் மகன் 10 வருஷம் தான் காத்திருந்தான், ஆனா நான் உருவாக்குற பந்தி ஆயுசு காலத்துக்கு அந்த ஆமான தேடியும் பார்க்க முடியல. எஸ்தர் பட்ட கஷ்டம் ஒரு 23 வயசு இல்லை 25 வயசு இருந்திருக்கலாம். 25 வயசு பாடுல மிஞ்சி போன ஒரு 2 வருஷம் அந்த ஆமானால பாடுபட்டிருப்பாங்க. ஆனா 2 வருஷம் பட்ட பாடுக்கு ஆமான ஆயுசு காலத்துக்கு அவ பார்க்கவே இல்லை. அவ கோத்திரத்துக்கு அதுக்கப்புறம் பாடு வரவே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2 வருஷம் பட்ட பாடுக்கு
வாழ்க்கை இவ்வளோ உயர்வுனா 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் படுற பாடுக்கு தலைமுறை தாங்கும் ஆசீர்வாதம். ஆமென். ஆபிரகாம் 25 வருஷம் கஷ்டப்பட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் மூலமா பெற்றுக்கொள்றோம்னா அதற்கு அந்த ஆபிரகாமுடைய காத்திருப்புல கர்த்தர் உண்டாக்குன பந்தி தான் காரணம். ஆமென். கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த பந்தி என்ன தெரியுமா? ஈசாக்கு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தி வச்சிருப்பார். அது தொழிலா இருக்கலாம், அது திருமணமா இருக்கலாம், அது எந்த பந்தியா இருக்கலாம். தேவச்சனமே, அது கண்டிப்பா உண்டு. கர்த்தர் என்ன செய்கிறார்? என்னை மறந்தாரோன்னு கேட்கிற ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டு சொல்லுகிறார், அவர் உங்களை மறக்கவில்லை. அவர் உங்களுக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்க குடும்பத்துக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுகிறார். ஆசீர்வாதத்தினுடைய இன்னொரு பெயர் தான் பந்தி. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாரும் கண்களையும் மூடலாம், ஜெபிக்கலாம். இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்டு நீங்க ஜெபித்திருப்பீங்க, அந்நிய பாஷையில ஜெபித்திருப்பீங்க, ஆவியில ஜெபித்திருப்பீங்க, ஒன்று கூடி ஜெபித்திருக்கலாம், டிவியில ஓட விட்டு ஜெபித்திருக்கலாம், ஹெட்செட்ல கேட்டு ஜெபித்திருக்கலாம், படுத்துக்கொண்டே கேட்டிருக்கலாம். எப்படி கேட்டிருந்தாலும் உங்க இருதயத்துக்குள்ள வசனம் போயிருக்கும். இந்த போன வசனம் திரும்பி வெறுமையா வராது. இது 100ஆக 60ஆக 30ஆக கிரியை செய்யும். தேவஜனமே, இதை முள்ளுகள் குத்தி அதை நாசாக்கி விடாதபடி, வழியருகே விதைக்கப்பட்டு இது அழிந்து போகாதபடி, கற்பாறையில் விழுந்து விடாதபடி இதை நீங்கள் காத்து கொண்டு அனுதினம் அதை விசுவாசித்து அறிக்கை பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாரும் ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு தங்களை தாழ்த்தி தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு தேவச்சனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் பெருக பண்ணுங்க, பந்தியை கொடுத்து ஆசீர்வதிங்க. என்னென்ன காரியங்களுக்காக அவங்க ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, காத்திருக்கிறாங்களோ, பதில் வராதது போல இருக்குதோ, அவைகள் எல்லாவற்றுக்கும் என் தேவன் மொத்தமாக ஒரு பந்தியை கொடுக்க போகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம், தேவச்சனங்களை ஆண்டவர் காட்டுகிறார். நிறைய பேர் நிறைய விஷயத்தை இழந்திருக்கிறீங்க. நீங்கள் எதிர்பாராத நேரம் அது உங்கள் கையில் மொத்தமாக வந்து கிடைக்குது. அந்த ஆவியில் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆவியானவர் காட்டுற தரிசனத்தில் நிறைய இழந்து போனதை கர்த்தர் திரும்பி கொடுக்குறாரு. நீங்கள் ஆச்சரியப்படுறீங்க. உங்களால் ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு கெப்பாசிட்டி கூட உங்களுக்கு இல்லை. ஏன்னா எனக்கா இது கிடைக்கும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இதை நம்புங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் செய்வார். தொடர்ந்து ஜெபிப்போம். தேவஜனங்கள், ப்ரேயர் டைம் சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நமக்கு அதிகாலை ஜெபம் உண்டு. 5 மணி அளவில் நீங்கள் எப்போ காலையில் எழும்புகிறீங்களோ இணைந்து கேளுங்க. ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணி அளவில் நல்ல ஆலோசனைகள், ஆவியானுடைய திட்டங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் குடும்பத்துக்கு நல்ல ஆவிக்குரிய நியூட்ரிஷன், வைட்டமின்ஸ் தேவையாக இருக்குது. இந்த ஆவிக்குரிய உணவுகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்க. சண்டே சர்வீஸ் மட்டும் போயிட்டு உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை பலப்படுத்த முடியாது. இது கடைசி காலமாக இருக்குது. தேவஜனங்கள் ஆண்டு கொடுத்து இந்த கொடைக்குள்ளாடி, இந்த அம்ப்ரெல்லாக்குள்ளாடி வந்துருங்க. நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க. வெயிலோ மழையோ ஆவிக்குரிய சீற்றங்கள் உங்களை தாக்காது. நம்ம இணைந்து ஒருமித்து பயணம் செல்லலாம். எல்லா ஜெபநேர குடும்பத்தாருக்கும் ஒரு விஷயம் கூட அன்பின் வாழ்த்துக்கள். கீழே இருக்கிற ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப்பில் யாராவது இணையாமல் இருந்தீங்கன்னா இணைந்து கொள்ளுங்கள். எல்லா புதிய லிங்க் உங்களுக்கு அதில் தான் கொடுக்கப்படும். ஒருவேளை யூடியூப்பில் லிங்க் வராட்டியும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு லிங்க் வந்து கொண்டு இருக்கும். எல்லா தேவஜனத்தையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் நன்றாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.